அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அங்கங்கே கடை விரித்து தான் பார்க்குறாரு. கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கடை விரித்து பார்க்குறாரு. ஆனால் யாரும் கூட்டணிக்கு வர்ற மாதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் யாருமே அவருக்கு கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே துரைமுருகன் அவர் சொல்கிறதையும் ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கிறோன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி கூட்டணிக்குன்னு யார் இருக்கிறா? ஒருத்தரும் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குன்னு அழைச்சி பார்த்தாரு, யாரும் வர மாதிரி இல்லை. இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, இப்போ விடுதலை சிறுத்தைன்னு சொல்லி அழைச்சி பார்த்தாரு, அவங்களும் யாரும் கூட்டணிக்கு வர்ற மாதிரி இல்லை. இப்போ தன்னந்தனியாக நின்று தத்தளிச்சிட்டு இருக்கிறாரு. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாரு. உங்களுக்கு அங்கே திமுகவில் மரியாதையே இல்லை, நீங்கள் அங்கே அடிமையாயிட்டீங்க அப்படிலாம் உசுப்பேற்றி விடுறாரு. உசுப்பேற்றி விட்டாலும் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு சொல்லி நல்லா தெரியும்ல. அதனால் அவங்க எதுவுமே கண்டுக்கிறல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருமாவளவனோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட கூட்டணிக்குள்ளே இழுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெல்லாம் இருந்திருக்கு. அதுலேயும் திருமாவளவனவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறதாக கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபியோட கூட்டணி வச்சதான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தலைவலி. ஏன்னா கூட்டணி வச்ச நாள்லேருந்தே பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து நம்ம இதை சொல்லிகிட்டே வர்றோம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் காலூன்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது எந்த கட்சியை எப்படி வேணாலும் சிதைப்பாங்க. ஆனால் இந்த தடவை அதிமுக இரண்டாக இருக்கிறது பிஜேபிக்கு கொஞ்சம் லாபமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை வச்சு நம்ம காய் நகர்த்தி நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டில் 2026 நம்ம ஒரு டபுள் டிஜிட்டலில் நம்ம சட்டசபை உறுப்பினர்கள் போயிடணும், 2031 நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு கட்சியுமே பார்த்திங்கன்னா அவங்க கட்சி வளரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இன்னொரு கட்சி வளரணும் அப்படிலாம் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு கட்சியை அழித்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுதுன்னா ஒரு வலிமையாக இருக்கிற கட்சியை பலவீனப்படுத்தி தான் இவங்க கட்சியை வளர்த்து அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும். அது மாதிரி தான் பிஜேபியும் அவங்களோட வேலையை செய்கிறாங்க. பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்ச நாள்லேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இது கூட்டணி அரசு. அதிமுக பிஜேபி 2 பேரும் கூட்டணி போட்டாங்க. 2 பேரும் கூட்டணி அரசு தான் இங்கே அமையப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லாருமே வலியுறுத்திட்டே வர்றாங்க. அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், எச் ராஜாவாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து அவங்க பேசுகிறது என்ன அப்படின்னா, கூட்டணி அரசு தான். தமிழகத்தை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லிடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. 2014, 19, இது 24 எப்படி தனிப்பெரும்பான்மையோட பிஜேபி இருந்தாலும் கூட்டணிக்குள்ளே கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ, அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த முறை தான் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்புலையும் பேசியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறது மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்குது. பிஜேபி காரர்களையாவது எப்படியாவது ஆஃப் பண்ணிடுவார். ஆனால் டிடிவி தினகரனை ஆஃப் பண்ண முடியாது. பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு இங்கே மாநில சுயாட்சியை இங்கே பறிகொடுக்க போகிறாரு அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் மேலே வச்சாங்க. இங்கே கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இடம் கிடையாது. அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இங்கே கூட்டணி ஆட்சி கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார் ஒரு பிரச்சார கூட்டத்தில். இப்போ தனியார் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதில் செய்தியாளர் கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இடம் இல்லை, நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? ஆமாங்க, தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி எங்கள் தலைமையில் தான் ஒரு கூட்டணி நடக்குது. நாங்கள் அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், இங்கே கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களாவது எடப்பாடி பழனிசாமி ஓஹோ சூப்பராக பேசுகிறாருப்பா, இவர் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை நம்புவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? கூட்டணி கட்சிகள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த நெருக்கடிகளை என்னால் சமாளிக்க முடியல. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால என்னால் சமாளிக்க முடியல. அதனால நான் அந்த இடத்துல நான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறாரு.
இது எந்த மாதிரியான ஒரு வார்த்தை அப்படி சொல்லி நீங்கள் பாருங்களேன். சரி, அந்த இது ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்காரு, அதில் இதை சொல்கிறாரு. அவங்க கட்சி வளர்றதுக்காக, பிஜேபி வளர்றதுக்காக அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதிர்கட்சிகள் வந்து விமர்சனங்களை தாங்க முடியாமல் அவர்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக நான் வந்து இது அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா, அப்போ கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே வந்து தனிச்சு ஆட்சி அப்படிங்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்க பூராங்கமே யாரும் தனிச்சு நாங்கள் ஆட்சி அமைக்க தயாராக இல்லை அப்படிங்கிறதான சொல்கிறாங்க. ஜி.கே. வாசன் முதற்கொண்டு கூட்டணி ஆட்சிக்கு உடன்படுறாரு. டிடிவி தினகரன் சரமாரியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் பூராமே வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், ஒரே வார்த்தையில் வந்து சொல்லியிருக்கணும், கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ட்டு. பிரச்சார மேடையில் வந்து நாங்கள் வந்து ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நியூஸ் சேனலில் வந்து பேட்டி கொடுக்க போகும்போது அது வந்து எதிர்கட்சிகள் வந்து என்னை நிர்பந்திச்சிருக்காங்க, கட்டாயப்படுத்தினாங்க, நான் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டேன், அதனால அவங்க வாயை அடைக்கிறதுக்காக நான் ஏமாளி இல்லை அப்படின்னு வந்து சொன்னேன், கூட்டணி ஆட்சி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் ஏமாளி இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஒருத்தருடைய வாயை அடைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எது வேணாலும் செய்வாரா? அப்போ கூட்டணி ஆட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு தான் இந்த கூட்டணிக்கே வந்து உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இதுதான் வந்து தெளிவாக தெரியுது. அப்போ இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை யார் நம்புவா அப்படிங்கிறதான நம்ம யோசிக்கணும். நேற்று பிரச்சார கூட்டத்தில் ஒரு மாதிரி பேசுகிறார், இன்னைக்கு ஒரு தனியார் நியூஸ் சேனலில் பேசும்போது அதே தலையில் மாற்றி பேசுகிறார். பிஜேபி வந்து அவங்க கட்சியினரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்க கட்சியை வளர்க்குறதுக்காக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்கட்சிகள் வந்து என்னை நிர்பந்திச்சாங்க, என்னை வந்து கட்டாயப்படுத்தினாங்க, என்னை அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, அதனால நான் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மேடையில் பேசுனது வெளியில் எதிர்கட்சிகளோட வாயை அடைக்கிறது தான். அப்போ உள்ளுக்குள்ள அவர்கிட்ட என்ன இருக்குது அதான் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரே. அது வந்து அப்போதைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து வாயை அடைக்கிறதுக்காக நான் அதை பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு எல்லா கூட்டணி உடன்பாடும் ஏற்பட்டு இன்னைக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அதை என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச நாள்லேருந்து எந்த கட்சியுமே எடப்பாடி பழனிசாமி சீண்டலை, யாரும் கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லலை. இப்போ அம்மா காலத்தில் அதிமுக இப்படியா இருந்துச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போயஸ் கார்டனாக இருக்கட்டும், அதிமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கட்டும், எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு அமைப்புகளாக இருக்கட்டும், பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், கூட்டணிக்கு சேரக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கியூவில் வந்து நிற்பாங்க. அம்மா எங்களை வர சொன்னாங்களா, எப்போ வர சொன்னாங்க, இன்னைக்கா நாளைக்கா எத்தனை மணிக்கு, இப்படியெல்லாம் வந்து ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த வாசல்படியில் காத்துட்டு இருந்த காலங்கள் போக, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா யாராவது கூட்டணிக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கையேந்திர சூழ்நிலைக்கு இந்த அதிமுகவை கொண்டு வந்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை, ஒரு சரியான முடிவு அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நல்லா தெரியுது. அதனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து திமுகவை போய் நகர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுத்து புண்ணியம் இல்லை, சீட்டை கொடுத்து அந்த தொகுதியில ஜெயிக்கணும் இல்லையா, ஜெயிக்கிறதுக்கும் வழி இல்லை. காசை போட்டு கறியாக்கி நம்ம எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கணும், நம்ம வந்து திமுக பின்னாடியே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே வந்து நகல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அடித்த இந்த அந்தர்பல்ட்டியை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்களா, அதிமுக பிஜேபி கூட்டணியை விரும்புவாங்களா? முடியாதுல்ல. எடப்பாடி பழனிசாமி என்னமோ மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு, நம்ம வந்து முதலமைச்சராக வந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டத்தை கண்டவுடனே கொஞ்சம் சந்தோஷத்தில் எது வேணாலும் வந்து பேசுகிறாரு. ஆனால் பேச்சுக்கள் எல்லாமே மக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஓட்டா விழுகாது, கூட்டமும் ஓட்டா விழுகாது. எடப்பாடி பழனிசாமி பேசுறது பேச்சை கேட்டாலும் ஓட்டா மாறாது. அதான் சொல்கிறான், ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையோ, ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையோ, ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையோ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.